Hello friends, welcome to our channel. Engineering college க்கு நீங்க இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருப்பீங்க. Engineering mathematics ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஃபீல் இருக்க கூடாது. ரொம்ப சின்ன குழந்தைங்க இந்த குழந்தைங்க வந்து மேத்ஸ் பத்தி ரொம்ப பயந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் engineering mathematics 1 அண்ணா யுனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்திருக்கேன். differential calculus கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு. இப்போ partial differentiation functions of several variables கொடுத்துட்டு இருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. நீங்க engineering mathematics ஈஸியாவே ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் பாருங்க. பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்ல இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10u = x - y * y - z * z - x ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ∂u/∂x கண்டுபிடிங்க. ∂u/∂x 3 எண்ணம் இருக்கு. அதனால ஒவ்வொரு தடவையும் ஒன்றை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொரு ரெண்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ x - y * y - z z - x டிஃபரன்ஷியேஷன் -1. நான் இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். y - z z - x அதுக்கப்புறம் அந்த x - y டிஃபரன்ஷியேஷன் ப்ளஸ் அடுத்தது பாருங்க, நான் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். x - y இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். x - y y - z z - x டிஃபரன்ஷியேஷன் எவ்வளவு? -1. அது ஏற்கனவே பண்ணிட்டோமோ? ஆமாம், அதான முதல்ல பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். x - y z - x இதுக்கு இங்கே நம்மளுக்கு என்ன செய்யலை? எக்ஸ்ட்ராமே இல்லை. அப்படிதானே? அப்போ அது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். எக்ஸ்ட்ராமே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. x minus of x minus y into y minus z ரெண்டுலேயும் காமனா நம்ம ஒரு y minus z அவுட் சைடில் எடுக்கலாம். இதுலேயும் y minus z இருக்கு, இதுலேயும் y minus z இருக்கு. y minus z அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு -1 இருக்கு. அது இதில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -x plus y. சரியா? இதில் y minus z எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. plus z minus x plus என்னது? z minus x. இல்லைன்னா நம்ம அப்படியே கூட வச்சுக்குவோம். எதுக்கு ரொம்ப சிக்கல்? நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண தானே போகிறோம். எப்படியே எடுத்து வச்சுப்போம். -of x minus y into y minus z plus y minus z into z minus x. சரியா? அடுத்து ∂u/∂y கண்டுபிடிங்க. முதல்ல இதை அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல x minus y into y minus z இதை ரெண்டே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த y டேர்மே இல்லை, 0 ஆகிடும். அடுத்தது நான் இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். x minus y into z minus x கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம்னா இந்த y minus z டிஃப்ரென்ஷியேஷன் 1 ப்ளஸ் இது x minus y z minus x இந்த ரெண்டையும் எடுத்துக்கோ. இதை ரெண்டையும் வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். y minus z into z minus x இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 0, ஒய்க்கு டிஃபரன்ஷியேஷன் -1. சரியா? அப்போ ஈக்குவல் டு x minus y plus z minus x minus y minus z into z minus x. சரியா? minus y minus z into z minus x. நான் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. ∂u/∂x தானே இந்த டேர்ம் அடிச்சுட்டு இந்த இடத்துல எழுதுறேன். இதுதான் என்னது? நம்மளுடைய ∂u/∂x. சரியா? இப்போ நான் ∂u/∂z எழுதுறேன் பாருங்க. x minus y into y minus z இந்த ரெண்டையும் நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு 1. சரிதான்? ப்ளஸ் அடுத்தது ப்ளஸ் இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ இந்த ரெண்டையும் வச்சுக்கலாம். y minus z into z minus x இதில் நம்மளுக்கு என்ன செய்யலை? x minus y தான் இருக்குது. z டேர்மே இல்லை, 0 ஆகிடும். சரியா? நான் இப்போ இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ப்ளஸ் x
x minus y into z minus x வச்சுட்டு நான் இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். y minus zக்கு நான் என்ன செய்ய போகிறேன், டிஃபரன்ஷியேஷன் போட போகிறேன். y minus zக்கு yக்கு டிஃபரன்ஷியேஷன் 0, zக்கு -1. இப்போ பாருங்க, x minus y into y minus z plus minus இந்த term 0 ஆயிடுச்சு. அப்போ minus x minus y into z minus x. இப்போ மூணையும் ஆட் பண்ணுங்க. dou u by dou x, dou u by dou y, dou u by dou z ஆட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் x minus y into y minus z இருக்கு. எல்லா டேர்மும் அப்படியே மைனஸ் ப்ளஸ்னா வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறோம், கேன்சல் ஆகிடும். x minus y into z minus x. இப்போ மூணையும் ஆட் பண்ணுங்க. மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z ஆட் பண்ணி பாருங்க, எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே கேன்சல் ஆகிடும். dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to இங்கே போட்டுக்கலாம். என்ன இருக்குன்னு பாருங்க, dou u by dou xல that minus of x minus y into y minus z plus y minus z into z minus x plus அடுத்தது dou u by dou y தான் இருக்கு. x minus y into z minus x, x minus y into z minus x minus y minus z into z minus x, y minus z into z minus x. சரியா? அடுத்தது கடைசி தான் இருக்கு. plus x minus y into y minus z minus x minus y into z minus x. பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடும். x minus y into y minus z இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடும். எல்லாமே கேன்சல் ஆகி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது, 0 அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. dou square f by dou x square plus dou square f by dou y square equal to 0 அப்படிங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கலாமா? that f dou f by dou x equal to 1 by root of x square plus y square 1 by root of x square log x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 by x. சரியா? அதுக்கப்புறம் இந்த root of x square plus y square க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by 2 root x. root x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 by 2 root x. அதுக்கு பிறகு இந்த x க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x. அப்ப என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா x by x square plus y square. என்ன வருது, x by root x into root x வந்து x. அப்ப root of x square plus y square into root of x square plus y square நம்மளுக்கு என்ன வந்துரும், x square plus y square வந்துரும். அப்ப dou square f by dou x square கண்டுபிடிங்க. u by v மெத்தட்ல பண்ணனும். x square plus y square the whole square x square plus y square into x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 minus x into இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் எவ்வளவு 2x. சரியா? இது எப்படி பண்ணிருக்கேன்னு பாத்துக்கோங்க. log x க்கு செயின் ரூல் டிஃபரன்ஷியேஷன் log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x. சரியா? அப்ப root of 1 by x square plus y square. அதுக்கு பிறகு root x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by 2 root x. அப்ப 1 by 2 root of x square plus y square. அதுக்கு பிறகு இந்த x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x போட்டுருக்கேன். அப்ப என்ன வருதுன்னு பாருங்க, x square plus y square minus 2x square by x square plus y square the whole square equal to y square minus x square by x square plus y square the whole square. x square plus y square the whole square. சரிதானா? இப்போ நான் அடுத்த லைன் என்ன செய்யணும்னு பாருங்க.
dou f by dou y. Dou f by dou y equal to அதே மாதிரி 1 by root of x square plus y square. அதே மாதிரி 1 by 2 root of x square plus y square. அதுக்கு பிறகு இந்த 2y க்கு டிஃபரன்ஷியேஷன் y square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2y. அப்ப என்ன வருது அப்படினு பாத்தீங்கன்னா 1y by root of y by x square plus y by x square plus y square. சரியா? இப்போ dou square f by dou y square equal to x square plus y square the whole square v square. அதுக்கப்புறம் v into இதுக்கு differentiation 1 minus y into இதுக்கு differentiation 2y. அப்ப இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா y square minus 2y square. அப்ப x square minus y square by x square plus y square the whole square. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. dou square f by dou x square plus dou square f by dou y square கண்டுபிடிக்கணும். அப்ப dou square f by dou x square plus dou square f by dou y square equal to that y square minus x square. இதுலயும் x square plus y square the whole square தான் இருக்கு. இதுலயும் x square plus y square the whole square தான் இருக்கு. அப்ப நான் நியூமரேட்டர் அப்படி ஆட் பண்றேன். x square minus y square by x square plus y square the whole square equal to நம்மளுக்கு என்ன வந்துருது நியூமரேட்டர் ஃபுல்லா 0. therefore இந்த வேல்யூ ப்ராப்ளம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரினா? இதெல்லாம் ரொம்ப நிதானமா வர்க் பண்ணி பார்க்க வேண்டிய ப்ராப்ளம். ரொம்ப கேர்ஃபுல்லா வர்க் பண்ணுங்க. அப்படினால நல்லா புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன செய்யணும் வர்க் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா புரியும். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து u equal to x power y னு கொடுத்திருக்கு. சரியா? u equal to என்னது x power y. அப்போ log u is equal to 1 y into log x. அதாவது log x power y னு வரும். log x power y equal to நம்மளுக்கு என்ன வந்துரும் y log x னு வந்துரும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 1 by u dou u by dou x equal to dou u by dou x. x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்போ y கான்ஸ்டன்ட், log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x. சரியா? அப்ப dou u by dou x equal to dou u by dou x equal to u into y by x. u into என்னது y by x. சரியா? இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படினு கேட்டிங்கனா dou u by dou x கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ dou by dou y of dou u by dou x. அதுதான் நம்மளுக்கு என்னது dou square u by dou y dou x கிடைக்கும். சரியா? அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படினு கேட்டிங்கனா என்ன செய்ய போறேன்னா இத uv மெத்தட்ல இத வந்து நான் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இத நான் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்ப இதுல கான்ஸ்டன்ட் என்னது 1 by x. u y ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ u into y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 u into y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 plus y into u க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது dou u by dou y dou u by dou y. சரிதானா? அப்போ நம்மளுக்கு dou square u by dou y dou x என்ன வருது அப்படினு பாத்தீங்கன்னா u by x plus y by x into dou u by dou y அப்படினு கிடைச்சிருக்கு. dou square u by dou y dou x என்ன கிடைச்சிருக்கு u by x into u by x plus y by x into dou u by dou y அப்படினு கிடைச்சிருக்கு. அப்போ இதுல வந்து நமக்கு u by x plus y by x னு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அப்ப இதுல dou u by dou y ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். u ஓட வேல்யூ என்னது x power y by x plus y by x into இந்த இருக்கு dou u இதுல dou இந்த இருக்கு u இந்த இருக்கு u இதுல dou u by dou y கண்டுபிடிச்சீங்கனா dou u by dou y கண்டுபிடிச்சீங்கனா கண்டிப்பா 1 by u dou u by dou y equal to log x.
equal to log x. அப்போ dou u by dou y என்ன வரும்னா u log x வரும். u log x. அப்போ நான் u log x அப்படின்னு எழுதுறேன். பழையபடி நம்ம என்ன செய்யலாம், uக்கு என்ன வேல்யூ கொடுத்துடலாம், x பவர் y ன்னு வேல்யூ கொடுத்துடலாம். x பவர் y. சரியா? அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இது x பவர் y, இது ஒரு x பவர் 1. அதே மாதிரி இங்க x பவர் 1. இந்த பவர் 1 மேலே போயிடுச்சுன்னா கீழே இருந்து அல்லது கீழே இருந்து மேலே அல்லது மேலே இருந்து கீழே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், சிம்பிள் மைனஸ் ஆகும். அப்போ x பவர் y மைனஸ் 1 பிளஸ் y இன்டூ x பவர் y மைனஸ் 1 log x. அப்போ நம்மளுக்கு x பவர் y மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் y log x. 1 பிளஸ் என்னது y log x. சரிதானா? இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dou square u by dou y dou x கண்டுபிடிச்சிருக்கோம். dou square u by dou y dou x கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் போர்டு அடிச்சிருவேன் இல்லையா, திரும்ப செக் பண்ணுவோம் நம்ம. திரும்ப நான் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாருங்க. dou square u by dou y dou x கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இப்போ dou square u by வலது பக்கம் உள்ளது கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இடது பக்கம் உள்ளது கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. 1 by u dou u by dou y equal to நம்மளுக்கு என்ன வரும், log x ன்னு வருமா? இதான் என்னது, நம்மளோட y log x ன்னு இருக்கா. அப்ப இதுலயே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு காட்டினது 1 by u dou u by dou y equal to log x. So dou u by dou y equal to u log x. u log x. சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து uங்கிறது என்னது, x பவர் y. uங்கிறது என்னது, x பவர் y. இங்கே வேணாலும் நம்ம என்ன செய்துக்கலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப dou u by dou y equal to u x பவர் y log x. x பவர் y log x. சரியா? அடுத்தது dou by dou x of dou u by dou y. இதை நான் என்ன செய்ய போறேன், x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இதை x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா முதல்ல x பவர் y அப்படியே கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோங்க. 1 by x க்கு டிஃபரன்ஷியேட், log x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 by x பிளஸ் அடுத்தது log x கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா y x பவர் y மைனஸ் 1. இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். dou u by dou y இதுக்கு முன்னால கண்டுபிடிச்சவங்க பாத்தீங்களா, அதுல கூட நீங்க என்ன செய்யலாம், u க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், வர்க் பண்ணி பார்க்கலாம். அப்ப இது என்ன வரும், x பவர் y minus 1 plus y log x into x பவர் y minus 1. இப்ப x பவர் y minus 1 காமனா எடுத்துட்டீங்கன்னா 1 plus y log x. ரொம்ப ஈஸியா போட்டாச்சு. சரியா? அப்போ dou u by dou y dou x கண்டுபிடிச்சு போடுறதையும் நீங்க இந்த மாடல்ல என்ன செய்யலாம், வர்க் பண்ணி பார்க்கலாம். பாருங்கண்ணா. சரியா? இப்ப பாருங்க, இப்ப ரெண்டு ஈக்குவலா வந்துருச்சு. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஈக்குவலா வந்துச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க, uxy. uxyனா இதானே uxy. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், திரும்ப வந்து x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ux இன்னொரு மூணாவது டிஃபரன்ஷியேஷன் கேட்டிருக்கு. இது வந்து uxy, இதை நான் uxxy பண்ண போறேன். இதை x வச்சு இன்னொரு தடவை பண்ண போறேன். பண்ணோம்னா x பவர் y மைனஸ் 1 எடுத்துக்கோங்க, அப்படி இருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா y இன்டூ log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x. அடுத்தது 1 plus y log x இன்டூ இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் y minus 1 into x power y minus 2. y minus 1 into x power என்னது, y minus 2. இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இப்படியே நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இதே இது வரும். சரியா? பாருங்க இது என்ன வந்திருக்குன்னு. இது வந்து பவர் ஆட் பண்ணீங்கன்னா இது x பவர் y ன்னு வந்துருமா, இதா இருக்கு. இங்க ஒரு x பவர் y minus 2. uxxy equal to y into x power y minus 2. y into x power y minus 2. சரியா? அடுத்தது
அடுத்தது plus என்ன வருதுன்னு பாருங்க. plus 1 into y minus 1 x power y minus 2. அப்போ y into x power y minus 2. y into x power y minus 2. minus x power y minus 2. minus x power y minus 2 into நம்மளுக்கு என்ன இருக்கு 1 plus y log x 1 plus y log x சரியா என்ன வருதுன்னு பாருங்க equal to y x power y minus 2 plus y x power y minus 2 minus x power y minus 2 இப்படி வச்சுக்கலாம் இதோட நிப்பாட்டிக்கலாம் இன்னும் போயிட்டே இருந்தா போக போக என்ன செய்யும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் வந்துட்டே இருக்கும் நம்ம இந்த இடத்துல கூட நம்ம என்ன செய்யலாம் ஸ்டாப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா இது வந்து uxy நான் x வச்சு பண்ணியிருக்கேன் இந்த uxy y வச்சு பண்ணுங்க அடுத்த வேல்யூ கிடைக்கும் uyx x வச்சு பண்ணணும் ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் இந்த இடத்துல நம்ம என்ன செய்துக்கலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க ஸோ நம்ம இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க f equal to x cube plus y cube plus z cube plus 3xyz அப்போ dou f by dou x கண்டுபிடிக்கிறேன் equal to 3x square plus 3yz சரியா 3yz அடுத்தது dou square f by dou y dou x கண்டுபிடிக்கிறேன் இதை y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் அப்போ என்ன வரும் 3z வரும் சரியா அடுத்தது dou f by dou y கண்டுபிடிக்கிறேன் dou f by dou y equal to 3y square plus 3xz சரியா நான் இதை என்ன செய்ய போறேன் x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் dou square f by dou x dou y அப்படினா என்ன அர்த்தம்னா dou by dou x of dou f by dou y இந்த dou f by dou y நான் என்ன செய்ய போறேன் x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் equal to 3 இங்கேயும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா dou by dou y of dou f by dou x இந்த இதை y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் y வச்சு நான் என்ன செய்திருக்கேன் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் சரிதானா இதுதான் என்னது நம்மளுக்கு ரெண்டு போத் ஆர் ஈக்குவல்னு வந்துருச்சு இதுவும் என்னதுதான் 3z ஈக்குவலாக வந்துருச்சு சரியா அடுத்த ப்ராப்ளம் பாருங்க அடுத்த ப்ராப்ளம் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் x equal to r cos theta x equal to என்னது r cos theta அப்போ dou x by dou r equal to cos theta சரியா அடுத்தது y equal to r sin theta ன்னு கொடுத்திருக்கு என்ன கேட்டிருக்கு dou y by dou theta கேட்டிருக்கு dou y by dou theta கேட்டிருக்கு அப்ப theta என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் theta என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு x square plus y square கண்டுபிடிங்க r square cos square theta plus r square sin square theta equal to r square சரியா அப்ப r equal to root of x square plus y square அதே மாதிரி y by x கண்டுபிடிங்க equal to r sin theta by r cos theta சரியா அப்போ tan theta is equal to y by x theta is equal to tan inverse of y by x tan inverse of y by x நம்மளுக்கு இங்க என்ன கேட்டிருக்கு பாருங்க dou theta by dou y கேட்டிருக்கு அப்ப நான் இத கண்டுபிடிக்கிறேன் பாருங்க dou theta by dou y equal to tan inverse x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 by 1 plus x square அப்ப 1 by 1 plus y square by x square 1 by 1 plus y square by x square சரிதானா dou theta by dou y அதுக்கு அப்புறம் இந்த y by x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x so x square 1 by
x square plus y square by x square into 1 by x square by x square plus y square into 1 by x. So x will get cancelled. X by x square plus y square. இதுதான் என்னது நம்மளுடைய dou theta by dou y. இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. dou y by dou theta. இந்த dou y by dou theta equal to r cos theta. r constant sin theta க்கு differentiation cos theta. சரியா? இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. dou r by dou x. கண்டுபிடிக்கலாமா? இந்த இருக்கு நம்மளுடைய r. அதோட நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்சது. சரியா? இப்போ dou r by dou x. dou r by dou x. root x க்கு differentiation 1 by 2 root x. x square plus y square. அதுக்கப்புறம் இந்த x square க்கு differentiation 2x. So x by root of x square plus y square. dou r by dou x equal to சரிதானா? நஞ்சு ப்ராப்ளத்தையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், தனியாக நோட்டு போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு நல்லா புரியும். இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை இவ்வளோ ஷார்ட்டாக ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக அதை செஞ்சிடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து அதோட நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உடனே கிடைக்கும். எக்ஸாம் சீக்கிரத்தில் இருக்கும். இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துட்ருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள்.